மாணவர்களுக்கு வணக்கம். கடந்த கிளாஸுடன் வட்டங்கள் என்ற பாடம் முடிவடைந்தது அல்லவா? இன்று பாடம் 6 இணைகோடுகள் துவங்குகின்றன. இணைகோடுகளை பற்றி 7ஆம் வகுப்பில் படித்திருக்கிறோம். எப்படியுள்ள கோடுகள் இணைகோடுகள்? இரண்டு கோடுகள் இணைகோடுகளாவது எப்போது? இரண்டு கோடுகளுக்கிடையே உள்ள தூரம் எப்போதும் சமமானால், அதாவது கொடுக்கப்பட்ட இரண்டு கோடுகளின் செங்குத்து தூரம் அவை எப்போதும் சமமானால் அந்த கோடுகளை இணைகோடுகள் என்பர். இணைகோடுகளுக்கு நமது வாழ்க்கையில், இயல்பு வாழ்க்கையில் நிறைய எடுத்துக்காட்டுகளை நம்மளால் சொல்ல முடியும். பாருங்கள், நேராக போகின்ற ரயிலின் தண்டவாளம் அவை ஒருபோதும் சேருவதில்லை. அவற்றுக்கிடையே உள்ள தூரம் எப்போதும் சமமாக இருக்கும். மேலும் நமது பள்ளியில் உள்ள கட்டிடங்களின் தூண்கள் அவையும் செங்குத்தாகத்தான் இருக்கும். ஒரு தூணுக்கு அடுத்தது இணைகோடாக இருக்கும். அவ்வாறு நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்மளால் சொல்ல முடியும். இணைகோடுகளை பற்றி மேலும் சில கருத்துக்களையும் படித்திருக்கிறோம். இரண்டு இணைகோடுகளை ஒரு கோடு வெட்டும் பொழுது உருவாகக்கூடிய கோணங்கள் 3 ஜோடி கோணங்கள், ஒத்த கோணங்கள், ஒன்றுவிட்ட கோணங்கள், உள் சமீப கோணங்கள் என 7ஆம் வகுப்பில் கோணங்களை பற்றி படித்திருக்கிறோம். இந்த பாடத்தில் இந்த இணைகோடுகளுக்கிடையே வரும் கோடுகளை பற்றி படிக்க போகிறோம். ஒரு கோடு வரைந்து அதற்கு ஒரு இணைகோடு வரைய வேண்டும். அதை செய்வது எப்படி? 7ஆம் வகுப்பில் படித்திருக்கிறோம். இருந்தாலும் ஒரு தடவை நினைவு கூர்ந்து இந்த பாடத்திற்கு செல்வோம். ஒரு கோட்டிற்கு இணையாக ஒரு கோடு வரைய வேண்டும். எவ்வாறு வரைவது? அந்த கோடு வரைவதற்கு ஸ்கேலை பயன்படுத்தலாம். இவ்வாறு வரைந்து கொள்ளலாம். இதற்கு இணையாக ஒரு கோடு வரைய வேண்டும். ஒரு இணைகோடு வரைவதற்கு நாம் பயன்படுத்த போவது நமது கருவிப்பட்டியில் உள்ள செங்கோணமானி எனும் கருவியாகும். அந்த செங்கோணமானியை இந்த கோட்டிற்கு கீழாக சேர்த்து வைத்து அதன் செங்குத்து பக்கங்களில் ஒன்று அந்த கோடுடன் சேர்ந்திருக்க வேண்டும். அந்த செங்கோணமானியை அசையாமல் பிடித்து நமது ஸ்கேலை அதன் அடுத்த செங்குத்து பக்கத்துடன் சேர்த்து வைக்க வேண்டும். இவ்வாறு வைத்த பிறகு அந்த ஸ்கேலை அசையாமல் பிடித்து செங்கோணமானியை மேல் நோக்கி நகர்த்துகிறோம். இனி அந்த செங்கோணமானியை அசையாமல் பிடித்து ஸ்கேலை எடுத்துக்கொள்ளலாம். அந்த செங்கோணமானியில் அந்த கோட்டிற்கு இணை கோட்டினை வரையலாம். இந்த 2 கோடுகள் இணை கோடுகளாக இருக்கும். இவற்றை வரைந்த பிறகு ஸ்கேலை வைத்து தேவையான அளவிற்கு நீட்டி வரைந்து கொள்ளலாம். இந்த 2 கோடுகள் இணை கோடுகளாகும். பாருங்கள், செங்கோணமானியுடன் சேர்த்து கீழே வைத்திருக்கிறோம். இப்போது கீழே உள்ள கோடு ஸ்கேலுக்கு செங்குத்தாகும். ஸ்கேலை அசையாமல் பிடித்து மேல் நோக்கி நகர்த்தும் போது பாருங்கள், 2வது கோடும் அந்த ஸ்கேலுக்கு செங்குத்தாக இருக்கு. எனவே இந்த 2 கோடுகள் இணை கோடுகள் ஆகும். இது இணைகோடுகள் வரைவதற்கு 7ஆம் வகுப்பில் நாம் படித்த வழிமுறையாகும். இந்த வழிமுறையை பயன்படுத்தி 2 இணைகோடுகள் நாம் வரைந்து கொள்ளலாம். ஒரு கோடு வரைந்து அதற்கு மேலாக 4 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு இணைகோடு வரைய வேண்டும். பாருங்கள், கோட்டினை ஸ்கேலை பயன்படுத்தி வரைந்து கொள்ளலாம். இதற்கு மேலாக 4 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு இணைகோடு வரைய வேண்டும். அது வரைவதற்கு செட் ஸ்கொயரை இந்த கோட்டின் கீழே சேர்த்து வைத்துக் கொள்கிறோம். பிறகு
நமது ஸ்கெயிலை இந்த செட் ஸ்கொயரின் அடுத்த செங்குத்து பக்கத்துடன் சேர்த்து வைக்கும்போது பாருங்கள், இவ்வாறு வைத்துக் கொள்கிறோம். இப்போது 8 என்ற குறியீடு அந்த கோட்டுடன் சேர்ந்துள்ளது. 4 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு இணைகோடு வரைய வேண்டும். அதற்காக இந்த 8லிருந்து 4 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு புள்ளியை வைத்துக் கொள்கிறோம். 1, 2, 3, 4. அந்த 4 என்கிற இடத்தில் ஒரு புள்ளியை வைத்துக் கொள்கிறோம். இனி நமது செட் ஸ்கொயரை மேல் நோக்கி நகர்த்துகிறோம். ஸ்கெயிலை அசையாமல் பிடித்து அந்த செட் ஸ்கொயரை மேல் நோக்கி நகர்த்தி அந்த 4ஐ அடையும் போது அந்த செட் ஸ்கொயரை வைத்துக் கொள்கிறோம். பாருங்கள், இப்போது நாம் அந்த புள்ளியுடன் ஒரு கோடு வரைந்தால் அந்த கோடு அந்த புள்ளி வழியாக செல்லும். அந்த கோடிற்கும் முதலில் வரைந்த கோடிற்கும் உள்ள தூரம் 4 சென்டிமீட்டராக இருக்கும். பாருங்கள், இவ்வாறு வரைந்து கொள்ளலாம். செட் ஸ்கொயர் இந்த ஸ்கெயிலை எடுத்து பிறகு அந்த கோடை வரைந்து கொள்கிறோம். ஸ்கெயிலை வைத்து தேவையான அளவிற்கு நீட்டிக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த 2 கோடுகளுக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளவாக இருக்கும்? அது 4 சென்டிமீட்டர் தூரமாக இருக்கும். இனி இந்த கோடுக்கு கீழாக 2 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு கோடு வரைய வேண்டும். பாருங்கள், செட் ஸ்கொயரை அந்த கோடின் கீழே சேர்த்து வைத்துக் கொள்கிறோம். ஸ்கெயிலை வைக்கும்போது அந்த 8 என்கிற புள்ளி அந்த கோட்டுடன் சேர்ந்து உள்ளது. செட் ஸ்கொயரை கீழ் நோக்கி நகர்த்தி கொள்ளலாம். 2 சென்டிமீட்டர் நகர்த்த வேண்டும். பாருங்கள், 2 சென்டிமீட்டர் வந்துவிட்டோம். இப்போது நாம் அந்த கோடு வரைந்தால் மேலே உள்ள இந்த நடுவே உள்ள கோட்டிற்கும் இந்த புதிய கோட்டிற்கும் உள்ள தூரம் 2 சென்டிமீட்டராக இருக்கும். பாருங்கள், இவ்வாறு வரைந்து கொள்ளலாம். இந்த 2 கோடுகளுக்கு இடையே உள்ள தூரம் 2 சென்டிமீட்டராக இருக்கும். 1, 2. அதற்கு பிறகு தேவையான அளவிற்கு நீட்டிக்கொள்ளலாம். அப்போது முதலில் ஒரு கோடு 4 சென்டிமீட்டர் தூரத்தில் மேலாக ஒரு கோடு, 2 சென்டிமீட்டர் தூரத்தில் கீழாக ஒரு கோடு, இவ்வாறு வரைந்து கொள்ளலாம். ஒரு கோடு வரைந்து அதற்கு இணைகோடுகள் வரைவதற்கு உங்களுக்கு தெரியும் அல்லவா? அதன் ஒரு செயல்பாட்டினை எழுதி கொள்ளுங்கள். உங்கள் குறிப்பேட்டில் ஒரு கோடு வரைந்து அந்த கோடிற்கு கீழே 3 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு இணைகோடு வரைக. பிறகு முதல் கோட்டிற்கு மேலே 5 சென்டிமீட்டர் தூரத்தில் இன்னொரு இணைகோடு வரைக. அதை வரைந்து உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுத்து சரிபார்த்து கொள்ளுங்கள். ஒரு கோடு வரைந்து அதற்கு மேலும் கீழாக இணைகோடு வரைவதை பற்றி நாம் படித்தோம் அல்லவா? பாருங்கள், முதலில் ஒரு கோடு, அதில் முதல் கோட்டிற்கு கீழாக 2 சென்டிமீட்டர் தூரத்தில் இன்னொரு இணைகோடு, மேலும் முதல் கோட்டிற்கு மேலாக 4 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு இணைகோடு. செங்கோணமாரியை வைத்து வரைந்தது என வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வரையும் போது அதை செங்கோணமாரியும் ஸ்கெயிலையும் பயன்படுத்தித்தான் வரைய வேண்டும். இந்த கோடுகளுக்கிடையே நாம் ஒரு கோட்டினை வைக்கும் போது இந்த 3 இணைகோடுகளுக்குள்ளே ஒரு கோட்டினை வைத்தால் அந்த கோடு எப்படி வெட்டுப்படும் என பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த முதல் கோட்டிற்கும் இரண்டாவது வரைந்த கோட்டிற்கும் இடையே உள்ள தூரம் அது ஏசி, அது 2 சென்டிமீட்டர். முதல் கோட்டிற்கும் 3வது கோட்டிற்கும் இடையே உள்ள செங்குத்து தூரம் 4 சென்டிமீட்டர், அது ஏஇ. இப்போது இந்த நீல நிறத்தில் உள்ள கோடு
இந்த இணைகோடுகளால் 2 துண்டுகளாக வெட்டப்படுகிறது. அதில் கீழே உள்ள துண்டு 2 சென்டிமீட்டரும் மேலே உள்ள துண்டு 4 சென்டிமீட்டர். அதாவது சிஇ என்ற இந்த கோடினுடைய மொத்த நீளமான 6 சென்டிமீட்டர் இந்த 3 இணைகோடுகளால் 2 துண்டுகளாக வெட்டப்படுகிறது. அதில் சிறியது 2, பெரியது 4. இப்படி வெட்டப்படும் இந்த துண்டுகள் அவை இந்த 3 இணைகோடுகளுக்கும் செங்குத்தாக உள்ளது. அந்த துண்டுகளின் விகிதம் என்பது 2:4. ஒன்னு 2 பங்குன்னா அடுத்தது 4 பங்கு. அதாவது சிறியதனுடைய 2 மடங்கு தான் பெருசு. அதாவது விகிதம் என்பது 2லயும் 4லயும் 2 பொதுவான காரணி என்பதால் அது 1:2. சிறிய துண்டினுக்கும் பெரிய துண்டினுடைய விகிதம் என்பது 1:2. இனி இந்த இணைகோடுகளுக்கிடையே இன்னொரு கோடை வைத்து பார்க்கலாம். பாருங்கள், 7.5 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோடு வைத்து பார்க்கலாம். பாருங்கள், அதற்காக இப்படி செங்குத்தாக வைத்தால் 6 சென்டிமீட்டர் நீளமுள்ள கோடு தான் நம்மால் வரைய முடியும் இந்த 3 இணைகோடுகளுக்குள்ளாக. அப்போது 7.5 சென்டிமீட்டர் நீளத்தில் கோடு வரைவதற்கு இந்த ஸ்கெயிலினை சற்று சாய்த்து வைக்க வேண்டும். அதை எவ்வாறு வைக்கலாம்? பாருங்கள், இப்படி வைத்துக் கொள்ளலாம். இப்போது 0லிருந்து 7.5 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு கோடு வரைவதற்கு ஸ்கெயிலை நாம் இவ்வாறு வைத்துக் கொள்கிறோம். வைத்து அந்த கோடு வரையும் பொழுது பாருங்கள், இந்த முதலில் வரைந்த 2 இணைகோடுகள், அந்த இணைகோடுகளுக்கிடையே உள்ள அந்த கோட்டினுடைய துண்டினுடைய நீளம் பாருங்கள் எவ்வளவு என்று. 0லிருந்து 1, 2, 2, 2.5. மேலும் இங்கிருந்து மறுபடியும் உள்ள தூரம் பாருங்கள், 0லிருந்து 7.5 வரைக்கும் தான் அந்த கோடு. அதில் 2.5 இந்த முதலில் வரைந்த 2 கோடுகளுக்கு இடையே உள்ளது. அப்பொழுது இந்த மேலே உள்ளதும் நடுவே உள்ளதுமான கோடுகளுக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளவு? 7.5லிருந்து 2.5 கழித்தால் 5 சென்டிமீட்டர். அதாவது இந்த இப்படி ஒரு கோடு வரையும் பொழுது அந்த கோடு வெட்டுப்படும் புள்ளிகளுக்கு இப்படி பெயர் கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், JK. அந்த JK என்ற கோடினுடைய நீளம் எவ்வளவு? 2.5. இனி மேலே உள்ள இணைகோடு வெட்டும் புள்ளி அடையாளப்படுத்தினால் அது L என எடுத்துக்கொண்டால் KL. KL நீளம் எவ்வளவு? அது 5 சென்டிமீட்டர். அதாவது JK என்ற நீளத்தினுடைய 2 மடங்கு தான் KL என்ற நீளம். இங்கு 2.5 அதனுடைய 2 மடங்கு 5 சென்டிமீட்டர். பக்கம் பக்கமா நடுவேயும் கீழேயும் உள்ள 2 இணைகோடுகளுக்கிடையே வெட்டுப்படும் துண்டினுடைய நீளம் 2.5 சென்டிமீட்டர் ஆகும் போது அந்த தூரமாக உள்ள 2 கோடுகளுக்கு இடையே உள்ள துண்டினுடைய நீளம் எவ்வளவாகிறது என்று பாருங்கள், அது 5 சென்டிமீட்டர். இங்கு AC 2 ஆக இருக்கும் போது AE 4 ஆக இருந்தது. இங்கு JK 2.5 ஆக இருக்கும் பொழுது KL எவ்வளவாகிறது பாருங்கள், 5 சென்டிமீட்டர் ஆக இருக்கிறது. இன்னொன்னு கூட வைத்து பார்க்கலாம். பாருங்கள், இன்னொரு கோடு சற்று நீளமாக இன்னொரு கோடு வரைய வேண்டும் என வைத்துக் கொள்ளுங்கள். 9 சென்டிமீட்டர் நீளத்தில். அந்த 9 சென்டிமீட்டர் நீளத்தில் வரைய வேண்டுமெனில் இந்த ஸ்கெயிலினை இன்னும் சற்று சாய்த்து வைக்க வேண்டும் அல்லவா? அதை இவ்வாறு வைத்துக் கொள்வோம். பாருங்கள், இப்படி 0லிருந்து 9 வரைக்கும் உள்ள கோடு வரைவதற்காக அந்த ஸ்கெயிலினை இவ்வாறு வைத்துக் கொள்ளலாம். இவ்வாறு வைத்து அந்த கோடு வரையும் பொழுது பாருங்கள், இந்த முதலில் வந்த பக்கம் பக்கமாக உள்ள 2 இணைகோடுகளுக்கு இடையே உள்ள துண்டின் நீளம் பாருங்கள், 0லிருந்து 1, 2, 3 சென்டிமீட்டர். அப்படி இருக்கும்போது இந்த மேலும் நடுவே உள்ள கோடுக்கு இடையே உள்ள தூரம் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 சென்டிமீட்டர். அதாவது அந்த புள்ளிகளுக்கு HI, இந்த மேலே உள்ளதும் நடுவே உள்ளதும் மேலே உள்ளதுமான 2 புள்ளிகளை இணைத்தால் HI. அந்த கோடினுடைய நீளம் பாருங்கள் எவ்வளவு? அது 6 சென்டிமீட்டர். இனி கீழே உள்ளது G என எடுத்துக்கொண்டால் GH எவ்வளவு பாருங்கள், அது 3 சென்டிமீட்டர். மேலே உள்ளது 6 சென்டிமீட்டர் வரும்போது கீழே உள்ளது எவ்வளவு ஆகிறது என்று பாருங்கள், அது 3 சென்டிமீட்டர். அதாவது இங்கு 5 வரும்போது இங்கு 2, இங்கு 4 வரும்போது இங்கு 2,
இங்கு 6 வரும்போது இங்கே 3 கிடைக்கிறது. அதாவது இந்த இணைகோடுகளுக்கிடையே எந்த ஒரு கோடினை வைத்துக் கொள்ளும் போதும் அவை வெட்டுப்படும் துண்டுகளின் விகிதங்கள் பாருங்கள் எப்படி என்று. சிறியதுக்கும் பெரியதுக்கும் உள்ள விகிதம் 1:2 ஆகும். அதாவது 2 வரும்போது 4, 2 வரும்போது 5, 3 வரும்போது 6 சென்டிமீட்டர் ஆக உள்ளது. இனி இந்த நீளம் தெரியாத ஒரு கோட்டினை வைத்து பார்க்கலாம் பாருங்கள். இவ்வாறு இந்த கோட்டினுடைய நீளம் எவ்வளவு என்று நமக்கு தெரியாது. அதனுடைய நீளம் தெரிவதற்காக அவை வெட்டுப்படும் புள்ளிகளுக்கு STU என்று பெயர் கொடுத்திருக்கிறோம். பாருங்கள், இந்த கோட்டினை எப்படி வேண்டுமானாலும் நாம் வைத்துக் கொள்ளலாம். இந்த மேலே உள்ள கோட்டில் எங்கு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அதாவது கீழே S என்ற புள்ளி இந்த கோட்டில் எங்கு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். இப்போது இந்த வெட்டுப்படும் துண்டுகள் அதாவது STயும் TUயும் அவைகளுக்கிடையே உள்ள விகிதம் நாம் கண்டறிய போகிறோம். பாருங்கள், அதற்காக STயினுடைய நீளம் எவ்வளவு என்று பார்க்கலாம். இப்போது எவ்வளவு? அது 2.5. இதை சற்று மாற்றும் போது பாருங்கள், அந்த நீளம் அதிகரித்துக் கொண்டிருக்கும். மேலும் TU பாருங்கள் எவ்வளவு என்று, அது 9.43. இதை மாற்றும் போது அந்த நீளமும் மாறிக்கொள்ளும். பாருங்கள், அது தெரியும்படி ஜியோஜிப்ராவில் செய்திருக்கிறேன். இங்கு ST என்ற நீளத்திற்கும் TU என்ற நீளத்திற்கும் என்ன தொடர்பு, அதுதான் கண்டறிய போகிறோம். பாருங்கள், ST என்பது 4.2, TU என்பது 8.41. அதை 4.2 இருமடங்கு தான் 8.41 என்பது. பாருங்கள், அந்த விகிதம் பார்க்கலாம். பாருங்கள், அந்த விகிதம் என்பது ST/TU சமம் 4.2 by 8.41 சமம் 1/2. அதாவது 1:2. இதில் S-னுடைய இடத்தை சற்று மாற்றி பார்க்கலாம் பாருங்கள். அப்பொழுதும் அந்த விகிதம் மாறிக்கொள்வதில்லை. இங்கு ST-னுடைய நீளம் எவ்வளவோ அதனுடைய 2 மடங்காக உள்ளது TU-வினுடைய நீளம். பாருங்கள், U-வின் இடத்தை மாற்றி பார்க்கலாம். இப்பொழுதும் அப்படித்தான். அதாவது இந்த 3 இணைகோடுகளுக்கிடையே எப்படி கோடு வரைந்தாலும் அந்த கோட்டின் முனைப்புள்ளிகள் கீழே உள்ள கோட்டிலும் மேலே உள்ள கோட்டிலும் எனில் அந்த கோடு வெட்டுப்படும் அந்த விகிதம் பாருங்கள் எப்படி என்று. அந்த விகிதம் எப்பொழுதும் 1/2 உள்ளது. அதாவது இந்த 3 இணைகோடுகளுக்கிடையே எந்த ஒரு கோடு வரைந்தாலும் அந்த கோடு எப்படி வெட்டப்படுகிறது? அவை 1:2 என்ற விகிதத்தில் வெட்டப்படுகிறது. அதாவது இங்கு முதலில் உள்ள செங்குத்து தூரம் என்ன விகிதத்தில் உள்ளதோ அதே விகிதத்தில் தான் மற்ற எல்லா கோடுகளும் வெட்டப்படும். பாருங்கள், இப்பொழுது ST-னுடைய நீளம் 4.28, TU-னுடைய நீளம் 8.57. 4.28 இருமடங்கு தான் 8.57 என்பது. அவற்றினுடைய விகிதம் கண்டுபிடிக்கும் போது வகுத்துக் கொள்கிறோம். அந்த வகுக்கும் போது அது 1/2 என கிடைக்கிறது. அதாவது 1:2. இந்த 2 கோடுகளுக்கு இடையே உள்ள கோட்டு துண்டுகளுக்கு இடையே உள்ள விகிதம் என்பது இந்த செங்குத்து தூரத்தின் விகிதமான 1:2 ஆகும். இது இந்த பாடத்தின் முக்கியமான ஒரு கருத்து. இப்போது நாம் படித்த இந்த கருத்தினை இயற்கணித முறையில் எப்படி நிரூபித்துக் கொள்வது அதை பார்ப்போம். பாருங்கள், இங்கு 3 இணைகோடுகள் வரைந்துள்ளோம். அந்த இணைகோடுகளுக்கிடையே அந்த கோடுகளை வைக்க போகிறோம். பாருங்கள், ஒன்று நீல, இன்னொன்று பச்சை. அந்த நீலக்கோடு 2 துண்டுகளாக வெட்டப்படுகிறது. இந்த பச்சை கோடும் 2 துண்டுகளாக வெட்டப்படுகிறது. அந்த துண்டுகளின் விகிதம் ஒரே சமமாக இருக்குமா அதை தான் கண்டறிய போகிறோம். பாருங்கள், அந்த துண்டுகளுக்கு நீலக்கோடினுடைய துண்டுகளுக்கு A, B என பெயர் கொடுத்துக்கலாம். அதாவது சிறிய துண்டினுடைய நீளம் A, பெரிய துண்டினுடைய நீளம் B. அதே போல் பச்சை கோட்டிற்கு PQ என எடுத்துக் கொள்ளலாம். சிறிய துண்டினுடைய நீளம் P, பெரிய துண்டினுடைய நீளம் Q. இப்போது நமக்கு பார்க்க வேண்டியது Aக்கும் Bக்கும் உள்ள விகிதம் தானா Pக்கும் Qக்கும். அதாவது A/B என்பது P/Q ஆகுமா? அதாவது A/B என்பது P/Q ஆகுமா? அதை தான் கண்டறிய போகிறோம். A/Bயும் P/Qக்கும் என்ன தொடர்பு? அது ரெண்டும் சமமாக இருக்குமா? அதை கண்டறியலாம். அதற்காக பாருங்கள், இந்த A அடிப்பக்கமாக ஒரு முக்கோணம் வரைந்து கொள்கிறோம் இவ்வாறு. அதே போல் B ஒரு பக்கமாக இன்னொரு முக்கோணம் இவ்வாறு வரைந்து கொள்கிறோம். இதில் முதல் முக்கோணத்திற்கு கீழே உள்ள முக்கோணத்தினுடைய பரப்பளவு கேபிட்டல் A என எடுத்துக் கொள்ளலாம், பெரிய எழுத்து A. அதே போல் மேலே உள்ள முக்கோணத்தினுடைய பரப்பளவு கேபிட்டல் B எனவும் எடுத்துக் கொள்ளலாம். இப்போது பாருங்கள், ஒரு முக்கோணத்தில் ஒரு உச்சியிலிருந்து வரையும் கோடு
அந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவினை அதன் அடிப்பக்கத்தின் விகிதத்தில் பிரித்துக் கொள்ளும் என படித்திருக்கிறோம் அல்லவா. அதாவது இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள விகிதமும் இந்த பரப்பளவுகளின் விகிதமும் சமமாக இருக்கும். அதனுடைய அர்த்தம் a by b சமம் பரப்பளவு a by பரப்பளவு b என ஆகும் அல்லவா. அதாவது a by b சமம் கேபிட்டல் A by கேபிட்டல் B. இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள விகிதம் என்பது இந்த இரண்டு முக்கோணங்களின் பரப்பளவுகளின் விகிதத்திற்கு சமமாகும். இனி பாருங்கள், இதே போல் இந்த பச்சை கோட்டினுடைய துண்டுகளை பக்கமாக வைத்துக் கொண்டு முக்கோணங்கள் வரைந்து கொள்ளலாம். இவ்வாறு பாருங்கள், இந்த முக்கோணத்தினுடைய ஒரு பக்கம் P, அதே போல் இந்த முக்கோணத்தினுடைய ஒரு பக்கம் Q. இங்கும் பாருங்கள், இந்த எதிரொச்சியிலிருந்து இந்த பச்சை கோட்டிற்கு வரையும் கோடு அந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவை பிரிப்பது எந்த விகிதத்தில் ஆகும்? அது P by Q என்ற விகிதத்தில் ஆகும் அல்லவா. அந்த முக்கோணத்தின் பரப்புகளை கேபிட்டல் P எனவும் கேபிட்டல் Q எனவும் எடுத்துக்கொண்டால் இந்த P by Q, சிறிய எழுத்து P by Q சமம் இந்த பரப்பளவுகளின் விகிதமாகும் அல்லவா. அதாவது P by Q சமம் கேபிட்டல் B by கேபிட்டல் Q அப்படி கிடைக்கும். இனி பாருங்கள், இந்த ரெண்டு விகிதங்களில் இந்த A by B என்பது முதலில் வரைந்த நீல முக்கோணங்களின் பரப்பளவுகளின் விகிதம். அதே போல் இந்த கேபிட்டல் P by கேபிட்டல் Q என்பது பச்சை முக்கோணங்களின் பரப்பளவுகளின் விகிதம். இதில் இந்த மேலே உள்ள முக்கோணம் பச்சை முக்கோணமும் அந்த நீல முக்கோணமும் பாருங்கள், அது ரெண்டும் எப்படிப்பட்ட முக்கோணங்கள் பாருங்கள். அவை இரண்டும் ஒரே இணைகோடுகளுக்கு இடையே உள்ளது. மேலும் அவற்றின் ஒரு பக்கம் பாருங்கள் சமம் அடிப்பக்கம். ஒரே பாதமுடைய ஒரு இரண்டு இணைகோடுக்கு இடையே முக்கோணங்களின் பரப்பளவுகள் எப்படி இருக்கும்? அவை இரண்டும் சமமாக இருக்கும். எனவே இந்த B என்பது Qக்கு சமமாகும். அதாவது மேலேயுள்ள நீல முக்கோணத்தின் பரப்பளவு என்பது மேலேயுள்ள பச்சை முக்கோணத்தின் பரப்பளவிற்கு சமம். அதே போல் கீழேயுள்ள நீல முக்கோணமும் கீழேயுள்ள பச்சை முக்கோணமும் பாருங்கள், அவற்றின் பரப்பளவுகளும் சமமாகும் அல்லவா. அதாவது A என்பது Pக்கு சமம், B என்பது Qக்கு சமம். இங்கு மேலே உள்ள தொகுதியில் உள்ள A என்பது இங்கு தொகுதியில் உள்ள Pக்கு சமம், இங்கு பகுதியில் உள்ள B என்பது இங்கு பகுதியில் உள்ள Qக்கு சமம். அதாவது A by B என்பது P by Qக்கு சமமாக இருக்கும். வலது பக்கங்கள் இரண்டும் சமம் என்றால் இடது பக்கங்களும் சமமாகிக் கொள்ளும் அல்லவா. அதாவது A by B சமம் P by Q ஆகும். அதனுடைய அர்த்தம், மூன்று இணைகோடுகளுக்கிடையே எந்த ஒரு கோடு வரைந்தாலும் அந்த கோடுகள் வெட்டுப்படும் விகிதம் என்பது எப்படி இருக்கும்? அவை எப்போதும் சமமாக இருக்கும். இது நாம் படித்த அந்த கருத்தினுடைய இயற்கணித நிரூபணமாகும். மூன்று இணைகோடுகள் எந்த ஒரு கோட்டினையும் வெட்டுவது ஒரே விகிதத்தில் என படித்துக் கொண்டோம் அல்லவா. இப்போது கோடுகளின் எண்ணிக்கை 4 ஆனாலோ பாருங்கள், இங்கு 4 கோடுகள் உள்ளது. 4மே இணை கோடுகள். அதில் கீழே உள்ள 2 கோடுகளுக்கு இடையே உள்ள தூரம் 1 சென்டிமீட்டர், அடுத்த 2க்கு இடையே உள்ள தூரம் 2, அடுத்தது 3. அதாவது இந்த கோடுகளுக்கு இடையே உள்ள தூரங்கள் 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் ஆகும். அந்த தூரங்களின் விகிதம் என்பது 1:2:3. இனி இந்த கோடுகளுக்கிடையே இன்னொரு கோடினை வைத்தால் அந்த கோடு இந்த கோடுகளால் வெட்டப்படும் அந்த விகிதம் என்னவென்று பார்க்கலாம். கவனியுங்கள், ஒரு கோடு வரைய போகிறோம். 9 சென்டிமீட்டர் நீளத்தில் உள்ள கோடு. ஸ்கேலை சற்று சாய்த்து வைத்திருக்கிறோம். 0 to 9 வரைக்கும் அந்த 9 மேலே உள்ள கோடில் சேரும்படி ஸ்கேலை வைத்திருக்கிறோம். இப்போது இந்த ஸ்கேலில் 0 to 9 வரைக்கும் உள்ள ஒரு கோடு வரைந்தால் அந்த கோடின் நீளம் 9 சென்டிமீட்டர். இனி பாருங்கள், இந்த நீலக்கோடு, அப்படி வரைந்த நீலக்கோடு. இந்த கோடு இந்த இணைகோடுகளால் வெட்டப்படும் புள்ளிகளை குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு தூரமும் பாருங்கள், இந்த 1 சென்டிமீட்டர் அகலத்தில் உள்ள 2 இணைகோடுகளுக்கிடையே அந்த கோட்டினுடைய நீளம் பாருங்கள் 1.5. அப்போது ஒரு அலகு 1.5 ஆயிற்று.
அடுத்தது 1.5லிருந்து 4.5 வரைக்கும். இந்த புள்ளி 4.5. அப்போ 1.5லிருந்து 4.5 வரைக்கும் எனில் அந்த நீளம் 3 சென்டிமீட்டர். அதாவது முதலில் உள்ளது 1.5 சென்டிமீட்டர், அடுத்தது 3 சென்டிமீட்டர். பிறகு 4.5லிருந்து 9 வரைக்கும் அது 4.5 சென்டிமீட்டர். அப்போது பாருங்கள், இந்த கோடு வெட்டுப்படும் அந்த விகிதம் பாருங்கள், 1.5 2 மடங்கு 3. இங்கு 1 சென்டிமீட்டர் இருந்த போது இங்கு 2 சென்டிமீட்டர், இங்கு 1.15 சென்டிமீட்டர் இருக்கும்போது அடுத்தது 3 சென்டிமீட்டர். இனி 1 இருக்கும்போது இது மேலே உள்ள 2 கோடுகளுக்கு இடையே உள்ள தூரம் 3, 1 3 மடங்கு, 1.5 3 மடங்கு 4.5. அதாவது இந்த 9 சென்டிமீட்டர் நீளமுள்ள கோடும் வெட்டுப்படுவது 1:2:3 என்ற விகிதத்தில் ஆகும். அப்போது இந்த கோடினுடைய நீளம் 9 ஆனாலும் முதலில் வரைந்த கோடினுடைய நீளம் 6 சென்டிமீட்டர். அந்த கோடினுடைய அதே விகிதத்தில் தான் 9 சென்டிமீட்டர் நீளமுள்ள கோடும் வெட்டுப்படுகிறது. அதாவது 3 கோடுகளுக்கு பதிலாக 4 இணை கோடுகள் ஆனாலும் அந்த விகிதம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது பாருங்கள். இனி இன்னொரு கோட்டினை பார்க்கலாம். 0லிருந்து 10 வரைக்கும் உள்ள நீளமுள்ள கோடு, 10 சென்டிமீட்டர் நீளத்தில் உள்ள கோடு. அதில் முதல் 2 கோடுகளுக்கு இடையே உள்ள தூரம் பாருங்கள், அந்த புள்ளிகளை அடையாளப்படுத்தி அந்த தூரம் 1.67, அடுத்தது 3.33, அடுத்தது 5 சென்டிமீட்டர். இதனுடைய 1.67 2 மடங்கு 3.33, அதனுடைய 3 மடங்கு 5 சென்டிமீட்டர். இதில் இங்கேயும் விகிதம் 1:2:3 ஆகும். அதாவது எந்த ஒரு கோடானாலும் அந்த கோடுகள் இணை கோடுகளுக்கிடையே வெட்டுப்படும் விகிதம் என்பது சமமாகும். இதனை ஒரு கருத்தாக சொல்லும்போது 3 அதற்கு கூடுதலோ இணை கோடுகள் எந்த 2 கோடுகளையும் வெட்டுவது ஒரே விகிதத்திலாகும் என சொல்லிக்கொள்ளலாம். இனி இந்த கருத்தினை பயன்படுத்தி ஒரு கேள்வியை செய்து பார்ப்போம். பேஜ் நம்பர் 88 உள்ள முதல் கேள்வி. 8 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோடு வரைந்து அதை 2:3 என்ற விகிதத்தில் பிரிக்கவும். 8 சென்டிமீட்டர் நீளமுள்ள கோடு, அதனை 2:3 என்ற விகிதத்தில் பிரிக்க வேண்டும். எப்படி பிரிப்பது? கோடை வரைவதற்கு ஸ்கேலை பயன்படுத்தி வரையலாம். அதை 2:3 என்ற விகிதத்தில் பிரிப்பதற்கு 8னை 5 பாகங்களாக பிரித்து அதில் 2 பாகமும் 3 பாகமுமாக பிரிக்க வேண்டும். அது 8ஐ 5ஆல் வகுக்க வேண்டும். தசமம் தான் கிடைக்கும். 8ஐ 10ஐ 5ஆல் வகுத்தால் 2 என கிடைக்கும். 7.5 இருந்தால் 1 என கிடைக்கும். ஆனால் 8ஆக இருக்கிறது, அப்போது தசமம் கிடைக்கும். அது வரையது ஸ்கேலில் எடுத்துக்கொள்வது கடினமாக இருக்கும். அப்படி இல்லை, நாம் படித்த இந்த கருத்தினை பயன்படுத்தி கொள்ளலாம். பாருங்கள், அந்த இணைகோடுகளுக்கு இடையே உள்ள தூரங்கள் 2:3 என்ற விகிதத்தில் இருக்க வேண்டும். 2 அலகு 3 அலகு, அதாவது மொத்தம் 5 அலகு நீளமுடைய அந்த கோடு அந்த இணைகோடுகளுக்கு இடையே வரைய வேண்டும். சரி, முதலில் 8 சென்டிமீட்டர் நீளமுள்ள கோடு வரையலாம். பாருங்கள், AB என்ற கோடு, அதற்கு 8 சென்டிமீட்டர் நீளம். இனி இந்த A வழியாகவும் B வழியாகவும் ஒவ்வொரு இணைகோடுகள், நடுவே ஒரு இணைகோடு, அந்த இணைகோடுகளுக்கு இடையே உள்ள தூரங்கள் 2 அலகு 3 அலகுமாக இருக்க வேண்டும். அப்போது மொத்த நீளம் 2 + 3 5 சென்டிமீட்டர். அதாவது ஏயிலிருந்து 5 சென்டிமீட்டர் நீளத்தில் ஒரு கோடு வரைய வேண்டும். ஸ்கேலை பயன்படுத்தி வரைந்து கொள்ளலாம். பாருங்கள், இவ்வாறு ஏசியினுடைய நீளம் 5 சென்டிமீட்டர். இந்த 5 சென்டிமீட்டர் என்ற நீளம் நமக்கு தேவையான விகிதத்தில் பிரிக்கப்படும் அந்த புள்ளியை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். 2இல், அதாவது டி என்ற புள்ளி. அந்த ஏடியினுடைய நீளம் 2 சென்டிமீட்டர், டிசியினுடைய நீளம் 3 சென்டிமீட்டர். அப்படி எடுத்துக்கொள்ளலாம். இப்போது பாருங்கள், இந்த நீலக்கோடு வெட்டுப்படும் விகிதம் என்பது 2:3. இப்போது ஏ வழியாகவும் டி வழியாகவும் சி வழியாகவும் வரையும் இணைகோடுகள் அந்த நீலக்கோட்டினை வெட்டும் விகிதம் என்பது 2:3. அதில் சி வழியாக உள்ள கோடு பி வழியாக செல்லும் பொழுது இந்த ஏபி என்ற கோடு அந்த 3 இணைகோடுகளுக்கு இடையே வரும் அல்லவா?
அப்படியெனில் அந்த இணை கோடுகள் ஏபி என்ற கோட்டினையும் அதே விகிதத்தில் வெட்டி கொள்ளும் அல்லவா? அதாவது முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? சி வழியாகவும் பி வழியாகவும் உள்ள கோட்டினை முதலில் வரைந்து கொள்ளலாம். அதுக்கு ஸ்கேல் போதும். ஸ்கேல் பயன்படுத்தி வரைந்து கொள்ளலாம். அடுத்தது டி வழியாக இந்த பிசிக்கு இணையாக ஒரு கோடு வரைய வேண்டும். அதற்கு செட் ஸ்கொயர் பயன்படுத்தி வரைந்து கொள்ளலாம். நமக்குத்தான் செட் ஸ்கொயர் பயன்படுத்தி இணை கோடு வரைய தெரியுமே. பிசி என்ற கோட்டிற்கு கீழாக செட் ஸ்கொயரை வைத்து அதனுடைய செங்குத்து பக்கங்களின் அடுத்ததில் ஸ்கேலை வைத்து அந்த செட் ஸ்கொயரை சற்று கீழே நகர்த்தி டி வரைக்கும் கொண்டு வந்தால் போதும். பாருங்கள், அவ்வாறு வரைந்த ஒரு கோடு டி வழியாக பிசிக்கு இணையாக ஒரு கோடு வரைந்திருக்கிறோம். அடுத்தது ஏ வழியாகவும் ஒரு கோடு வரையலாம். பாருங்கள், இந்த 3 கோடுகள், இந்த 3 இணை கோடுகள் நீலக்கோட்டினை வெட்டுவது 2:3 என்ற விகிதத்தில் ஆகும். அப்படியெனில் அதே இணை கோடுகள் ஏபி என்ற கோட்டினையும் வெட்டி கொள்வது என்ன விகிதத்திலாக இருக்கும்? அதுவும் 2:3 என்ற விகிதத்திலாகத்தான் இருக்க வேண்டும். அந்த நடுவே உள்ள கோடு அந்த ஏபி என்ற கோடை வெட்டும் புள்ளியை குறிப்பிட்டால் அது பி என எடுத்துக்கொண்டால் ஏயிலிருந்து பி வரைக்கும் பியிலிருந்து பி வரைக்கும் உள்ள தூரத்தின் விகிதம் என்பது 2:3 இருக்கும். அதாவது ஏபி பிபி சமம் 2:3. இப்போது நாம் ஏபி என்ற கோடு 8 சென்டிமீட்டர் நீளமுள்ள கோடை 2:3 என்ற விகிதத்தில் பிரித்திருக்கிறோம். இவ்வாறு இந்த பகுதியில் வரும் அடுத்த கேள்விகளையும் செய்து உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுத்து அதனை சரிபார்த்து கொள்ளுங்கள். அடுத்த கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.